ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம மேலே வர்றதுக்கே டைம் ஆகி போச்சு. நம்ம கொய்யாக்கா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம செடிக்கு வந்து இந்த தண்ணி கலந்து ஊற்றலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெயில் 6:30 மணி வரல வெயில் காஞ்சினே தான் இருந்தது. நேற்று தான் நம்ம வந்து முருங்கை மரத்துலேருந்து அந்த முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்துட்டோம் சூப் பண்ணுறதுக்காக. சேப்பங்கிழங்கு இலை வந்து இன்னும் காயாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது காஞ்சிச்சுன்னா நம்ம இது எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கிறேன். நம்மளது வந்து நட்டு வச்சுருந்த அந்த வாழை மரம்லாம் பரவாயில்ல. இவங்க இந்த கத்திரிக்காய் செடி வந்து நான் இதில் நட்டேன். அதுலேருந்து மாற்றி கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது, கத்திரிக்காயும் நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயும் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம எப்போ கட் பண்ணதுப்பா? பருத்தா கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் போல இருக்குது. இது நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எப்போ டைட் ஆயிடுச்சுப்பா முத்திடும் கட் பண்ணிடலாம். பிடிச்சி பார்த்தா இப்படி தெரியும் டைட் ஆகிட்டுக்குது. அப்படின்னா இப்படி டைட்டானாக்கா முத்த போகுதுன்னு அர்த்தம். கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணிடலாம். மல்லிப்பூ செடியில் வந்து